10 10 சோனா என்று சொன்னால் எல்லோருக்கும் சட்டென்று ஞாபகத்தில் வருவார். இன்றைக்கு பிரபல ஹீரோவை வைத்து படம் இயக்கி கொண்டிருக்கும் ஒரு பிரபல இயக்குனருடன் 7 ஆண்டுகள் காதல் உறவில் இருந்தார். தன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை, தான் ஏமாற்றப்பட்ட கதைகளை, தான் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட உண்மை சம்பவங்களை கதையில் வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மகன் எஸ்பிபி சரண் அவர் ஒரு பின்னணி பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். அவர் அந்த பார்ட்டியில் குடித்துவிட்டு தன் மார்பகத்தின் மீது கை வைத்தார் என்று சோனா சொல்லியிருக்கிறார். அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் சோனாவிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கிறார்கள். சோனா நோ சொல்லிவிட்டார். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்ளாததால் பழி வாங்குவதற்காக சோனாவும் அவருடைய பெண் உதவியாளரும் உள்ளே இருக்கும்போதே அவர்களுக்கே தெரியாமல் அந்த அறையை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு பில் பே செய்துவிட்டு போய்விட்டார்கள். பத்திரிகையை பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. காரணம், ஸ்விம் சூட்டில் சோனா படுத்தபடி போஸ் கொடுக்கும் ஃபோட்டோவை அட்டையில் போட்டு படுத்துக்கொண்டும் சம்பாதிக்கலாம், என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். சோனா ஹெய்டன் இப்படிலாம் சொல்கிறத விடவும் 10 10 சோனா என்று சொன்னால் எல்லோருக்கும் சட்டென்று ஞாபகத்தில் வருவார். அந்த திரைப்படம்தான் அவருடைய கேரியரில் அவருக்கு ரொம்பவும் புகழ்பெற்று தந்த படம். இவர் சமீபத்தில் ஒரு வெப்சீரிஸை இயக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். இந்த வெப்சீரிஸில் தன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை, தான் ஏமாற்றப்பட்ட கதைகளை, தான் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட உண்மை சம்பவங்களை கதையில் வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். ஒரு நடிகை தன் வாழ்க்கையை தானே படமாக அல்லது வெப்சீரிஸாக டைரக்ட் செய்வது என்பது இதுதான் முதல் முறை. தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் முறை. இவர் இன்றைக்கு பிரபல ஹீரோவை வைத்து படம் இயக்கி கொண்டிருக்கும் ஒரு பிரபல இயக்குனருடன் 7 ஆண்டுகள் காதல் உறவில் இருந்தார். ஒரு திரைப்பட தயாரிப்பாளரின் சகுனித்தனமான வேலையால் இவர் மீது அந்த இயக்குனர் சந்தேகப்பட்டதால் அந்த உறவு பிரேக்கப் ஆனது. சோனா அறிமுகமான முதல் படம் பல பேரும் அஜித் நடித்த பூவெல்லாம் உன் வாசம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இவர் அறிமுகமான முதல் படம் கமல்ஹாசனின் அன்பே சிவம். அந்த படத்தில் கமல்ஹாசனுடன் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் தோன்றியிருப்பார். சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பு சோனா ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஏதோ ஒரு கடையில் தினக்கூலி 350 ரூபாய்க்கு வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போதுதான் இவருக்கு நடிப்பு வாய்ப்பு வந்தது. இவருடைய பெற்றோருக்கு மகள் சினிமாவில் நடிப்பதில் கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. 2001இல் இவர் 23 வயதாக இருக்கும்போது மிஸ் சவுத் இந்தியா டைட்டில் வாங்கியிருக்கிறார். ஆனால் சினிமாவில் நடிக்க வைப்பதற்கு இவருடைய பெற்றோருக்கு துளியும் விருப்பமில்லை. அவர்களையும் மீறி இவர்தான் பிடிவாதமாக சினிமா துறைக்கு வந்தார். அன்பே சிவம் படத்திற்கு பிறகு அஜித் நடித்த பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்தில் ஜோதிகாவின் தோழியாக நடித்திருப்பார். 6 நாள் கால் ஷீட். அதற்கே 25,000 ரூபாய் கிடைத்தது. அன்றைக்கு அவருக்கு பெரிய தொகையாக இருந்தது. அதன் பிறகு விஜயுடன் ஷாஜகான் படத்தில் நடித்திருப்பார். அந்த படத்திற்கு 75,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாராம். எனவே இனிமேல் சினிமாதான் தனக்கு தொழில், எதிர்காலம் என்று முடிவு செய்து விட்டார். அதன் பிறகு அவருக்கு வந்ததெல்லாம் கவர்ச்சி வேடங்களே. சோனா சொல்கிறார், நான் தெரியாத்தனமாக கவர்ச்சி நடிகையாகிவிட்டேன், அதற்காக இப்போது வருந்துகிறேன். பொதுவாக சினிமா நடிகைகளுக்கே கல்யாண வாழ்க்கை என்பது
நீடித்து நிலைப்பது என்பது அரிதான ஒன்று. அதிலும் கவர்ச்சி நடிகை என்றால் கல்யாண வாழ்க்கை நிலைக்காமல் போய்விடும். எனக்கும் அதுதான் நடந்தது. எனவே கவர்ச்சி நடிகையாக களம் இறங்கப் போகிறவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை துணை தேவையில்லை, தனியாகவே வாழ்ந்துவிட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் கவர்ச்சி நடிகையாக நடிக்க ஒப்புக்கொள்ளுங்கள் என்று பெண்களுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார். இவருடைய ஒரு கேஸ்டிங் கவுச் அனுபவம் இது. ஒரு திரைப்பட ஷூட்டிங்கிற்காக கேரள மாநிலம் பாலக்காடு சென்றிருக்கிறார்கள். ஷூட்டிங் முழு படப்பிடிப்பும் முடிந்த பிறகு அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் சோனாவிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கிறார்கள். சோனா நோ சொல்லிவிட்டார். இவர்கள் தங்கியிருந்தது, அதாவது இந்த ஷூட்டிங் யூனிட் தங்கியிருந்தது பாலக்காட்டில் ஒரு லாட்ஜ். சோனாவின் அறை முதல் மாடியில் இருந்தது. அவர்கள் இவரை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்ளாததால் பழி வாங்குவதற்காக சோனாவும் அவருடைய பெண் உதவியாளரும் உள்ளே இருக்கும்போதே அவர்களுக்கே தெரியாமல் அந்த அறையை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு பில் பே செய்துவிட்டு போய்விட்டார்கள். இவர் கத்தி கூச்சல் போட்டிருக்கிறார். ஆனால் கீழே ரிசப்ஷனில் இருந்தவர்களுக்கு அது கேட்கவில்லை. எனவே பாத்ரூம் வென்டிலேஷன் டோர் வழியாக ஒரு பைப்பை பிடித்து கொண்டு இவரும் இவருடைய உதவியாளரும் இறங்கி எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறார்கள். சோனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரபல பின்னணி பாடகர் மற்றும் தயாரிப்பாளர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். ஒரு சினிமா பார்ட்டியின் போது அங்கு வந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மகன் எஸ்பிபி சரண், அவர் ஒரு பின்னணி பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். அவர் அந்த பார்ட்டியில் குடித்துவிட்டு தன் மார்பகத்தின் மீது கை வைத்தார் என்று சோனா சொல்லியிருக்கிறார். அப்போது இவர் கூச்சல் போட்டதும் சற்று தொலைவில் இருந்த பிரேம்ஜி ஓடி வந்து சரணின் கையை விலக்கியிருக்கிறார். அதன் பிறகு தான் ஒரு திரைப்படம் தயாரிக்கப் போவதாக சொன்ன எஸ்பிபி சரண், உனக்கு அதில் சான்ஸ் தரேன், உன் ரேட் எவ்வளோ என்று பச்சையாக கேட்டிருக்கிறாராம். இதனால் கோபமடைந்த சோனா மீண்டும் சண்டை போட்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த வெங்கட் பிரபுவும் இயக்குனர் வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் தன்னுடைய நண்பரான எஸ்பிபி சரணை திட்டிவிட்டு சோனாவை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை மீடியாக்களிடம் பகிரங்கமாக தெரிவித்த சோனா, எஸ்பிபி சார் ரொம்ப மரியாதையானவர், ஆனால் அவருக்கு இப்படி ஒரு மோசமான பையன், நான் சரண் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவர் என்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா நான் அவரை சட்ட ரீதியாக தண்டிக்காமல் விட மாட்டேன் என்று சொன்னார். மிருகம் திரைப்படத்தில் விலைமாது கேரக்டரில் நடித்திருப்பார் சோனா. அதை சொல்கிறார், நான் விலைமாது கேரக்டரில் நடித்ததால் தான் எனக்கு மார்க்கெட் போய்விட்டது என்று சொல்கிறார். ஏனென்றால் விலைமாது கேரக்டரில் நடிக்கும் நடிகைக்கு அதன் பிறகு மார்க்கெட் டவுன் ஆகிவிடும் என்பதுதான் தமிழ் சினிமாவின் ஒரு விதியாக இருக்கிறது. உதாரணத்திற்கு வானம் திரைப்படத்தில் அனுஷ்கா விலைமாது கேரக்டரில் நடித்திருப்பார். அதன் பிறகு அவருடைய மார்க்கெட் டவுன் ஆனது. டார்ச் லைட் படத்தில் சதா விலைமாதுவாக நடித்திருப்பார். அதன் பிறகு அவருடைய மார்க்கெட்டும் டவுன் ஆனது. எனக்கும் மார்க்கெட் டவுன் ஆவதற்கு அதுதான் காரணம் என்று சொல்கிறார் சோனா. அதன் பிறகு டிவி சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. ஒரு சீரியலில் கூட கிளாமராக நடிக்க வேண்டி வந்தது சோனாவுக்கு. இவருடைய ஒரு கசப்பான அனுபவம், ஒரு முன்னணி தமிழ் வார இதழில் அட்டை படத்தில் இவருடைய படம் வந்திருப்பதாக இவருக்கு வேண்டியவங்க யாரோ இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பத்திரிகையில் அட்டை படத்தில் நானா என்று சந்தோஷத்துடன் ஆள் அனுப்பி பத்திரிகையை வாங்கி வர செய்திருக்கிறார். பத்திரிகையை பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. காரணம், ஸ்விம் சூட்டில்
சோனா படுத்தபடி போஸ் கொடுக்கும் ஃபோட்டோவை அட்டையில் போட்டு படுத்துக்கொண்டும் சம்பாதிக்கலாம் என்று கேப்ஷன் கொடுத்திருந்தார்கள். அதாவது டபுள் மீனிங்கில் கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபோட்டோவையும் இந்த கேப்ஷனையும் பார்த்து நொந்து போய்விட்டார் சோனா. எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசுகிற செய்திகள் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், எந்த நடிகனையும் நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ நினைக்காதீர்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகவும் தான். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.